உங்களை பார்க்கணும், நேர்ல சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லு. உன்னை சந்திக்க விருப்பம் இருந்தா அவரே ஒரு டைம் சொல்லுவார்ல, அந்த டைம்ல மீட் பண்ணி பேசிட்டு வா. எல்லா பிரச்சனையும் தீந்துரும் கயல். பேசு. மேடம் சொல்லு. அந்த கையில் இப்போ பிருத்வி சாருக்கு கால் பண்ண போறாள மேடம். பிருத்வி, சொல்லு நேத்ரா, என்ன வேணும்? என் ஃபோன்ல சார்ஜ் போயிடுச்சு. ஒரு அர்ஜென்ட் கால் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஃபோன் தரீங்களா ப்ளீஸ்? என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு? கயல், என்னாச்சு? ஃபுல் ரிங் போகுது, ஆனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண. இல்ல, ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. ஏன் யோசிக்கிற? ஒருவேளை பிருத்வி சார் ஷார்ட்ல இருக்கலாம்ல. மறுபடியும் ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. என்னாச்சு கயல்? ஒரே ரிங்ல கட் பண்ணிட்டாரு. Don't try to meet me. எனக்கு கால் பண்ணாத, பார்க்கவும் முயற்சி பண்ணாத. Don't call me and don't try to meet me. எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்கவும் முயற்சி பண்ணாத. என்னாச்சு கயல்? Don't call me and don't try to meet me. என்ன கயல்? பிருத்வி சார் ஏன் என்ன கூப்பிடாத, பார்க்க கூட முயற்சி பண்ணாதன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதான் கார்த்திக், எனக்கும் புரியல. அவருக்கு என் மேல இவ்வளவு கோவம் வர அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாத்தையும் டெலீட் பண்ணுவோம். டெலீட். என்னப்பா இப்பதான் காசு கொடுத்துரு, சீக்கிரம் போப்பா. காஷிமார், காஷிமார், காஷிமார்,
யோ உள்ள இருக்க லைட் ஆஃப் பண்ணியா? அண்ணா டயலாக் நீங்க பாத்துக்கிறீங்களா? ஷூட் உள்ளதா மேடம்? குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம் நீங்க மேல இருந்து கீழே இறங்கி வரீங்க. உள்ள வந்து கையில் மேடம் வராங்க. ரூம் இருட்டா இருக்கு. அவங்க உங்களை Good morning, sir. Good morning. அவ்வளவுதான் மேடம். இதான் situation. அதாவது மேடம் இது வந்து ஒரு நைட் எஃபெக்ட் சீன். சரி. இப்போ நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது வீடு ஒரு இருட்டா இருக்கு. அப்போ தூரமா ஒரு வெளிச்சம் தெரியுது. சின்ன புள்ளியா ஒரு வெளிச்சம். நீங்க அதை பாக்குறீங்க. அந்த வெளிச்சம் அப்படியே மூவ் ஆகி உங்க பக்கத்துல வருது. அந்த வெளிச்சத்துல உங்க அம்மாவோட முகம் அப்படியே பிரைட்டா தெரியுது. இப்போ அம்மா கிட்ட வராங்க. இப்பதான் தெரியுது அந்த வெளிச்சம் கேக்கு மேல மெழுகுவத்தி எரியிற வெளிச்சம். அதை எடுத்துக்கிட்டு அம்மா வராங்க மேடம். அட் த சேம் டைம் அப்பதான் உங்களுக்கு புரியுது உங்க பர்த்டேவுக்காக அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. இதான் மேடம் சீன். இதுல உங்க போர்ஷன் என்னன்னா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு சொல்லி அப்படியே எமோஷன்ல அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழறீங்க. ஆனந்தத்துல அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்து அழறீங்க. இப்ப அது மட்டும் தான் எடுக்க போறோம். ஓகே தானே? ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே, நீங்க பொசிஷன் போங்க. ஏய் காஸ்டியூம்ல ரெடி பண்ணியாச்சா? சார். ஏய் டைம் கோட் நோட் பண்ணிக்கோ. ஓகேங்க, நான் பாத்து. லைட்ஸ் அப். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்கவும் முயற்சி பண்ணாத. Cut it. என்ன கையல், என்னாச்சு? சாரி சார். நான் சொன்னது புரியலையா? இல்ல சார், புரிஞ்சுது. இந்த வாட்டி கரெக்டா பண்ணிடுறேன். கரெக்டா பண்ணுங்க. நீங்க மேல போங்க. சரிங்க சார். ரெடி ரெடி. ரோல் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். தேங்க்யூமா. எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்கவும் முயற்சி பண்ணாத. தேங்க்யூ so much மா. Cut it. கைல், என்ன இது? எமோஷனே இல்லாம இவ்வளவு பிளாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான சீன் கையில் இது. இந்த சீனை பேச வச்சுதான் பின்னாடி உங்களுக்கும் அம்மாவுக்கும் நடக்க போற பிரச்சனையை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே நினைச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணோம் கையல். அப்படியே அழுகையும் சிரிப்பும் கலந்து வரணும். இல்ல சார், இப்ப கரெக்டா பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு ஒன் மோர் போலாம் சார் ப்ளீஸ். இது 3வது டேக் கையல். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கையல் ப்ளீஸ். சாரி சார், இந்த ஷாட்ல கரெக்டா பண்ணிடுறேன். என்னமோ பண்ணுங்க. ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். தேங்க்யூமா. தேங்க்யூ so much மா. Cut it. கயல் மேடம், இப்படி இல்ல. உங்க அழுகையில ஒரு சிரிப்பு இருக்கணும். ஆனா இப்போ உங்க அழுகையில வெறும் சோகம் மட்டும் தான் மேடம் இருக்கு. கயல், ஒரு நிமிஷம். ஏன் இப்படி தடுமாறுற? இன்னும் அந்த மெசேஜை நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல கார்த்திக், நான் எவ்வளவுதான் மறக்க நினைச்சாலும் அந்த மெசேஜ் தான் என் கண்ணு முன்னாடி